உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 9 வசனங்கள் 18 முதல் 26 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவர் ஒருவர் அவரிடம் வந்து பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து அவள் மீது கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். இயேசு எழுந்து அவர் பின்னே சென்றார். இயேசுவின் சீடர்களும் அவரை பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய ஒரு பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். ஏனெனில் அப்பெண், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நலம் பெறுவேன் என தமக்குள் சொல்லிக் கொண்டார். இயேசு அவரை திரும்பி பார்த்து, மகளே, துணிவோடு இரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று என்றார். அந்நேரத்தில் இருந்தே அப்பெண் நலம் அடைந்திருந்தார். இயேசு அத்தலைவருடைய வீட்டிற்கு சென்றார். அங்கே குழல் ஊதுவோரையும் கூட்டத்தினரின் அமளியையும் கண்டார். அவர், விலகி போகுங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்களோ அவரை பார்த்து நகைத்தார்கள். அக்கூட்டத்தினரை வெளியேற்றிய பின் அவர் உள்ளே சென்று சிறுமியின் கையை பிடித்தார். அவளும் உயிர் பெற்றெழுந்தாள். அச்செய்தி அந்நாடெங்கும் பரவியது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. என் இறைவா, நான் நம்பியிருக்கும் இறைவன் நீரே. பிரியமான சோதரங்களே, நாங்கள் இறைவனிலே எவ்வளவு தூரம் நம்பிக்கையோடு இருக்கிறோம். சிறப்பாக நாங்கள் சந்திக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், நோய்கள், நோவுகள், இழப்புகள் வருகிற பொழுது நாங்கள் இறைவனிலே எவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கிறோம். அண்மையிலே என்னுடைய முன்னே நாள் பங்கில் இருந்து ஒரு சகோதரி தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு கேட்டார், ஃபாதர், என்ற புருஷனுக்கு ஒருக்க அட்வைஸ் பண்ணாங்க. நான் ஏதோ வீட்டில் பிரச்சனையாக்கும், என்ன பிரச்சனை என்று கேட்டேன். அவர்கள் 2 தடவை அபோஷன் ஆகிவிட்டது. எனவே அந்த டாக்டர் சொல்லியிருக்கிறார், உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது போல இருக்குது, நைனாதீவில் போய் நாகபூசணி அம்மாள் கோயிலில் ஒரு பூசை செய்துட்டு வாங்க. அதுக்கு புருஷன் மாட்டேன் என்று சொல்கிறாராம். அவருக்கு என்ன அட்வைஸ் பண்ணட்டான். இப்போ நான் கேட்டேன், உன்னுடைய விசுவாசம் என்ன, என்னுடைய விசுவாசம் என்ன? பிரியமான சோரங்களே, இவ்வாறு தான் நாங்கள் எங்களுடைய வாழ்விலே இழப்புகள், பிரச்சனைகள் வருகிற பொழுது நாங்கள் ஆண்டவரை தேடி நாடி போவதை விட்டு சில வேளைகளிலே நாங்கள் வேற்று தெய்வங்களிடம் ஓடி போகிறோம், கட்டு கேட்கிறோம். என்ன ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் உடனே சொல்லிக்கொள்வது, எனக்கு யாரோ செய்து போட்டாங்க, யாரு செய்தாண்டே தெரியாது. அது சிவப்பு சட்டை எண்டுவாங்க, மஞ்சள் சாரி எண்டுவாங்க. என்ன சொன்னோன்னா அந்த மஞ்சள் சாரி சிவப்பு சட்டை எல்லாம் போடுறவனை பார்த்து, இவன் தான் எங்களுக்கு செய்துட்டான் என்று நாங்கள் அவங்கள கோபத்தை பெற்றுக்கொள்கிறோம். இங்கே பார்க்கிறோம், 2 பேரும் பெண்கள், ஒருவர் மூத்தவர், ஒரு இளையவர், இருவரும் குணமடைகிற அந்த நிகழ்வு இன்றைய நற்செய்தியிலே ஏற்படுகிறது. ஒரு தந்தை, தொழுகை கூட தலைவர், தன் மகள் இறந்தவுடன் இயேசுவிடம் வந்து அவள் மீதும் கையை வையும், அவள் உயிர் பெறுவாள் என்கிறார். இயேசு அனைவரையும் தன் பின்னே வாருங்கள் என்று சொன்னவர் இப்பொழுது அந்த தந்தையின் பின் செல்லுகிறார். ஏனென்றால் அவருடைய விசுவாசம் இயேசு அவர் பின் செல்ல வைத்திருக்கிறது. எங்களுடைய விசுவாசம் ஆழமாக இருந்தால் நாங்கள் இயேசு எம்மை தேடி வருவார் என்பது இங்கே நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய விடயம். அந்த பெண்ணை, அந்த குழந்தையை அவர் சென்று குணப்படுத்துகிறார். போகிற வழியிலே 12 ஆண்டுகள் பெரும்பாடுகளால் பெற முடியாமல் தவித்தவள், ஆண்டவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டால் நான் குணம் பெறுவேன் என்று நம்பியவள், அவள் அங்கு குணம் பெற்றாள். அந்த 2 பேருடைய நம்பிக்கையும் 2 பேரை குணமாக்கியது. அதற்கு எமக்கு அவசியப்படுவது இறை அனுபவம். இன்றைய முதல் வார்த்தையிலே யாக்கோபுவினுடைய இறை அனுபவத்தை பார்க்கிறோம். அங்கு பெத்தல் என்கிற பெயரை கொடுக்கிறார். லூசு என்கிற இடத்துக்கு பெத்தல் என்கிற பெயரை கொடுக்கிறார். எங்கள் வாழ்விலே நாங்கள் இறை அனுபவம் பெற்ற இடங்கள் எவை? அதற்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய பெயர்கள் எவை?
நாங்கள் இறை அனுபவம் பெற்றிருக்கிறோமா அல்லது பெற ஆசையாக இருக்கிறோமா? ஆகவே இயேசு ஆண்டவரை நாங்கள் எங்கள் வாழ்விலே சந்திக்கவும் அவரிலே ஒரு ஆழமான அனுபவம் பெறவும் அவரால் தொடப்படவும் இன்றைய வாரத்திலே, இந்த புதிய வாரத்திலே, புதிய நாளிலே இறையருள் வேண்டுவோம். ஆமென். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகளை இறைவனிடம் சமர்ப்பிப்போம்.